ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்டட். இதுக்கு என்ன அவுட்புட் வரும், பிரிண்ட் ஆகும்ன்றத யூ ஆர் கோயிங் டு ரேஸ் யுவர் ஹேண்ட். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஒன் பை ஒன். என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓகே, டோன்ட் லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். ஹேண்ட்ஸை கீழே போடாதீங்க. ஐ வில் ஆஸ்க் எவ்ரி ஒன். சரியா? குருநந்தன், குருநந்தன் சொல்லுப்பா, அவுட்புட் என்ன வரும்? 15. 15. ஓகே, ஸ்ரீலதா? Same sir, 15. ஓகே, +1. பிரியதர்ஷினி? பிரியதர்ஷினி, எம் பிரியதர்ஷினி. சார். ஓகே. நிவாஷினி? 15 na. ஓகே. அமீர்? 15. ஆகாஷ்? 15 சார். தீபா? 15 சார். ஓகே, 15 தவிர வேற யாருக்காவது ஆன்சர் இருக்கா? 33 னா. என்ன சொல்றீங்க? 33. 33. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? வேற யாருக்காவது இதை தவிர ஏதாவது ஆன்சர் இருக்கா? 15 ஒரு ஆன்சர், 33 ஒரு ஆன்சர், 15 நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. 33 வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? Did you have any other answer in mind? ஓகே, சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, ஏன் 2 ஆன்சர் வந்தது? சோ நான் கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சோ நீங்க ஆக்சுவலி 15 சொன்னவங்க என்ன பண்ணிருக்கீங்க? 9 + 2 × 3 6. 9 + 6 போட்டிருக்கீங்க. 33 சொன்னவங்க என்ன பண்ணிருக்கீங்க? 9 + 2 11. 11 × 3 போட்டிருக்கீங்க இல்லையா? கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு சிம்பிளான இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 அவுட்புட் கொடுக்குமா கம்ப்யூட்டர்? No. 2 அவுட்புட் கொடுக்காது. ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் தான் கொடுக்கும் இல்லையா? சோ இதுக்கு ரிசல்ட் ஒண்ணுதான், 15. அப்போ நம்ம போடுற மாதிரி கம்ப்யூட்டர் கணக்கு போடுமான்னா போடாது. கம்ப்யூட்டருக்குன்னு இதை கால்குலேட் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த ப்ரோக்ராம இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த கால்குலேஷனை இப்படிதான் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்கு. யூ கேன் லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். சோ 15 தான் கரெக்ட். அப்போ ஏன் 9 + 2? நம்ம லெஃப்ட் டு ரைட் படிக்கும் போது 9 + 2 ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கணும் 11, அதுக்கப்புறம் × 3. அப்ப நீங்க சொன்னது 33 தானே பிரிண்ட் ஆயிருக்கணும். கம்ப்யூட்டர் ஏன் லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் பண்ணல? ஏன் லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் பண்ணலன்னா, அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. 2 × 3 ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு, அதுக்கப்புறமா 9 ஆட் பண்ணிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, வேற மாதிரி நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ என்ன நடக்கும், என்ன நடந்தது அப்படின்னா, போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட் மாஸ் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ்ன்றது ஒரு அப்ரிவியேஷன், BODMAS. ஸோ போர்ட் மாஸ் மாதிரியே இன்னொன்னும் சொல்லுவாங்க, அது பேரு நான் மறந்துட்டேன், விச் இஸ் வெரி சிமிலர். பெட் மாஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பெம்தாஸ்னா. பெம்தாஸ். பெண்டாஸா? பெம் PM. M. ஓகே. Parenthesis, exponential, multiplication, division, addition, subtraction. Okay, good. So B stands for bracket. ஓன்றது என்னது யாருக்காவது தெரியுமா? Off. Off. ஓ, BO னா bracket ஆஃபா? புரியல ஆத்மிகா, என்ன சொல்றீங்க? ஆனா ரூட் இல்லனா எக்ஸ்போனன்ஷியல் இதெல்லாம் வரும். ஓகே, ரூட் ஆர் எக்ஸ்போனன்ஷியேஷனா இல்ல எக்ஸ்போனன்ஷியல். ஓகே. D னா டிவிஷன். ஓகே, 1 செகண்ட். ஆர்டர். ஓகே, O னா ஆர்டர். ஆர்டர் தான் வந்து ரூட் ஆர் எக்ஸ்போனன்ஷியல்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. M ஃபார் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன். A னா அடிஷன்.
எஸ்னா சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன். பெம்டாஸ் அப்படின்னா parenthesis எக்ஸ்போனென்ஷியல் எம்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதேதான் போர்ட் மேத்ஸோட அதையே இன்னொரு மாதிரி சொல்றதுதான் பெம்டாஸ். ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. ஸோ பிராக்கெட் கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து சால்வ் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து சால்வ் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப சொல்லுவோமே i ஈக்குவல் டு 9 into 2 plus 3 multiply by 2 இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். print i இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம்னா, இதுதான் வந்து ஆர்டர், டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ப்ரையாரிட்டி. இப்போ பின்றது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பிராக்கெட் வந்துச்சுன்னா பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும். ஒரு எக்ஸ்பிரஷன்ல பிராக்கெட் வந்ததுன்னா பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணோம். பவர் இருந்ததுன்னா ஓனா ஆர்டர்னா பவர் இருந்ததுன்னா பவரை அடுத்து எவாலுவேட் பண்ணோம். டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ ஒரே ப்ரையாரிட்டி, வேற டிவிஷன் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட் அப்படி கிடையாது. ரெண்டுல எது வந்தாலும் எப்படி இருந்தாலும் ரெண்டும் ஒரே ப்ரையாரிட்டி. அதே மாதிரி அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் ஒரே ப்ரையாரிட்டி. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரையாரிட்டி, அதனால எப்படி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. பிராக்கெட் வந்ததுன்னா பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணோம், அடுத்து பவரை எவாலுவேட் பண்ணோம், அடுத்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், கடைசியா தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இப்படிதான் எவாலுவேட் பண்ணோம். இந்த எக்ஸ்பிரஷன்ல பிராக்கெட் கிடையாது. வெளியில இருக்கிற பிராக்கெட் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்டோட பிராக்கெட். சரியா? நான் கொடுத்துற எக்ஸ்பிரஷன்ல பிராக்கெட் கிடையாது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் பிராக்கெட் இருக்கு, புரிஞ்சுக்கணும். சோ நான் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ல பிராக்கெட் இல்ல. அடுத்து என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன், ஆர்டர், பவர் கிடையாது, டிவிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? சோ மல்டிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும். 2 into 3 6. 6 ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, 3 into 2 கால்குலேட் பண்ணியாச்சு, 6. அடுத்து அடிஷன் இருக்கா? அடிஷன் இருக்கு. சோ 6 plus 9 15. இப்படிதான் 15 ஆன்சர் வந்தது. 33 ஏன் வரலன்னா இந்த ரூல் காரணமா தான் 33 வரல. புரியுதா? சோ நம்ம பேப்பர்ல எழுதுற மாதிரி கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணாது. கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்றதுக்குன்னு ஒரு ரூல் போட்டு வச்சிருக்காங்க, அதுதான் போட்மாஸ் ரூல் இல்லைன்னா பெம்டாஸ் ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் கம்ப்யூட்டர் வந்து எவாலுவேட் பண்ணும். சரி, ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல பிராக்கெட் இருக்கா? ஆமா, பிராக்கெட் இருக்கு. அப்போ பிராக்கெட் குள்ள இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும். இப்ப கீழே கமெண்டட் லைன்ஸ் போறேன். இந்த இதுல இது இருக்கு இல்லையா? அப்போ பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும். இந்த மல்டிப்ளை பை 2 வந்து லேட்டர் தான் நடக்கும், ஏன்னா திஸ் இஸ் அவுட் சைட் த பிராக்கெட் இல்லையா? அப்போ பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும். இதை தான் எவாலுவேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கிறத எவாலுவேட் பண்ணோம். ஓகே, உள்ள என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு. which one takes the highest priority? மல்டிப்ளிகேஷனா அடிஷனா? Multiplication. இல்லையா? அப்போ 9 into 3ன்றது ஃபர்ஸ்ட் கால்குலேட் ஆகும். 9 into 2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கால்குலேட் ஆகும். 9 into 2 18 இல்லையா? 18ன்றது ஃபர்ஸ்ட் கால்குலேட் ஆகும். சோ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும், ஏன்னா 9 into 2 கால்குலேட் பண்ணுது. அடுத்து பிராக்கெட் இன்னும் இருக்கா? பிராக்கெட் போயிடுச்சா? இருக்கு சார். இருக்கு. சோ பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லையா? பிராக்கெட் குள்ள இருக்கிறத எவாலுவேட் பண்ணணும். இங்க வந்து அடிஷனும் இருக்கு, மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி பிராக்கெட் இருக்கு. பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணணும் இல்லையா? சோ பிராக்கெட் குள்ள இருக்கிறத எவாலுவேட் பண்ணும். பிராக்கெட் குள்ள 18 plus 3 இருக்கா? 18 plus 3 வந்து 21 into 2. அப்போ இப்ப பிராக்கெட் குள்ள ஒரே நம்பர் தான் இருக்கு, பிராக்கெட் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், உள்ள பிராக்கெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 21 into 2 42. இப்ப எக்ஸிக்யூட் பண்ணனா 42 வரும். மேல 15 இது வருது. ஐ வில் delete this. 42.
ஓகே, இந்த 42 இப்படிதான் வருது. பிராக்கெட் குள்ள இருக்கிறத முதல்ல எவாலுவேட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரியா? சோ பிராக்கெட் குள்ள ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ஒரு அடிஷன் இருக்கு. அந்த மல்டிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணோம். சோ 18. அதுக்கப்புறம் அடிஷன் இருக்கா, இந்த அடிஷனை எவாலுவேட் பண்ணோம். ஸ்டில் இது ரெண்டும் பிராக்கெட் குள்ள தான் இருக்கு. அந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அதை எவாலுவேட் பண்ணோம். இப்ப நான் போட்டதுல ஏதாவது கேள்வி இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. No, no. ஓகே, குட். சரி, இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். +2 + 1. ஓகே, கீழே இருக்கிறத நான் அப்படியே போட்டுறேனே. +1. இப்ப ஆன்சர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 43. வெரி குட். ஆன்சர் 43 தான் வரும். 43. ஏன் 43? இங்க வந்து +1 இல்லையா? எல்லா லைன்லயும் +1 ஆட் ஆகும். +1 +1. ஓகே, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷனும் இருக்கு. அடிஷனை கடைசியா தான் பண்ணோம் இல்லையா? அப்போ 42 + 1 43. இப்படிதான் நடக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொன்னு போடலாம். +3 - 2 × 5. இந்த மாதிரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பிராக்கெட் இருக்கு. எந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும்? 9 × 2 னா ஓகே, ஃபர்ஸ்ட் பிராக்கெட். ஆமா, இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணும். ஏன்னா 2 பிராக்கெட்டும் ஒரே லெவல்ல இருக்கு இல்லையா? ரெண்டுமே அவுட்டர்ல தான் இருக்கு. அப்போ லெஃப்ட் டு ரைட் தான் எவாலுவேட் பண்ணும். ஏன்னா 2 பிராக்கெட்டும் ஒரே லெவல்ல இருக்கு. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 பிராக்கெட் இருக்கு. ஆனா அவுட்டர்ல இருக்கிறதுல இந்த பிராக்கெட் தான் இருக்கு. கரெக்டா? அவுட்டர் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும், அப்புறம் தான் இன்னர் பிராக்கெட்டுக்கு போகும். புரியுதா? சோ இந்த ப்ரோக்ராம் எவாலுவேட் பண்றது இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது எப்படி எவாலுவேட் ஆகும்னா, சோ இது ஒரு பிராக்கெட் இருக்கு, இது ஒரு பிராக்கெட் இருக்கு. ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்கா? ரெண்டுமே அவுட்டர் பிராக்கெட். ஓகே, இது வந்து இன்னர் லெவல்ல இருக்கு. கரெக்டா? ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. அவுட்டர்ல இந்த பிராக்கெட் இருக்கு, இந்த பிராக்கெட் ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்கு. அப்போ லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிராக்கெட்டும் லெஃப்ட் டு ரைட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் திஸ் பிராக்கெட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். அப்ப இந்த பிராக்கெட் எக்ஸிக்யூட் ஆகும் போது இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? மல்டிப்ளிகேஷன் அடிஷன். மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வேற ஏதாவது இருக்கா? பிராக்கெட் இருக்குண்ணா. பிராக்கெட்டும் இருக்கு. இந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன் மட்டும் பார்க்க கூடாது, அந்த பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட்டும் இருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிராக்கெட் தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சோ இந்த பிராக்கெட்குள்ள பிராக்கெட் இருக்கா, தட் கெட்ஸ் எவாலுவேட்டட் ஃபர்ஸ்ட். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆகும் அப்படின்னா 9 × 2 + 3 5. சோ இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும், 5. அடுத்து இந்த பிராக்கெட் எவாலுவேட் ஆகும். இன்னும் ஸ்டில் 2 பிராக்கெட் இருக்கு. லெஃப்ட்ல ஒரு பிராக்கெட், ரைட்ல ஒரு பிராக்கெட், 2 பிராக்கெட் இருக்கு. சோ லெஃப்ட்ல இருக்கிறது கெட்ஸ் எவாலுவேட்டட் ஃபர்ஸ்ட். 9 × 5 எவ்வளோ? 45. ஓகே, இப்போ ஸ்டில் நமக்கு ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்போ அந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும். இந்த பிராக்கெட்குள்ள என்னென்ன இருக்கு? சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே, சப்ட்ராக்ஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. which one gets executed first? மல்டிப்ளிகேஷன். Very good. So multiplication 5 × 2 10. ஓகே, அடுத்து இப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? Bracket. Bracket evaluate ஆகும். 3 - 10 -7. ஓகே, -7. ஓகே, சோ இத வந்து -7 பிராக்கெட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல இல்லையா? சோ -7, சோ இட் பிகம்ஸ் -7. இப்படிதான் வரும் இல்லையா? இப்படிதான் நம்ம எழுதுவோம். இப்போ which one gets evaluated first? Multiplication. Very good.
So 45 into 2, 90. 90 minus 7, 83. 83. நம்ம இவ்வளவு நேரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டோம்ல, இது வரைக்கும் நான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணல. நானு பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த ப்ரோக்ராம் இப்படிதான் ஒர்க் ஆகுமா அப்படின்றதுக்கு நான் எழுதி பார்த்திருக்கேன். நான் எழுதி பார்க்கும் போது எனக்கு 83ன்னு என்னோட கால்குலேஷன்ல 83 வந்தது. கம்ப்யூட்டரும் அப்படிதான் கால்குலேட் பண்ணுதா? ஆமா, நான் நினைக்கிறது தான் கம்ப்யூட்டரும் நினைக்குது. சோ நம்ம பண்ணது கரெக்ட். சரியா? நம்ம பண்ணது கரெக்ட். மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா டிவிஷன் வந்ததுன்னா அப்படிதான். மல்டிப்ளை பண்ணதுக்கு பதிலா டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் ஒரே ப்ரையாரிட்டி, மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒரே ப்ரையாரிட்டி. ஸோ நான் இங்க மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா டிவிஷன் போட்டேன்னா இதே லாஜிக் தான். மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா டிவைட் பண்ண போறீங்க. ஸோ டிவைட் பண்ணா ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வரும். அது நம்ம ஆட் பண்றதோ மல்டிப்ளை பண்றதோ கஷ்டமா இருக்கும். அதனால நான் டிவிஷன் எடுக்கல. சிம்பிளா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மட்டும் எடுத்திருக்கேன். எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, ஹோம்ஒர்க் இதே மாதிரி இப்ப நான் ரேண்டமா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் போட்டேன்ல, அதே மாதிரி நீங்களும் வந்து ரேண்டமா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் போடுங்க. பிராக்கெட்டை வந்து நான் ஒரு லெவல்குள்ள இன்னொரு லெவல் மட்டும் போட்டேன் இல்லையா? நீங்க இதே மாதிரி ஒரு 2-3 லெவல் பிராக்கெட் போடுங்க. போட்டுட்டு பேப்பர்ல கால்குலேட் பண்ணுங்க. டோன்ட் ரன் த ப்ரோக்ராம். நீங்க போட்டிருக்க எக்ஸாம்பிளுக்கு பேப்பர்ல கால்குலேட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. கம்ப்யூட்டரும் அதே ஆன்சர் தான் வரணும். கம்ப்யூட்டர் தப்பா ஆன்சர் கொடுத்துச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து ஆக்சுவலி தப்பான ஆன்சர் கொடுக்கல, நீங்க போட்டதுதான் தப்பு. கம்ப்யூட்டர் கரெக்டா தான் சொல்லும். சரியா? நீங்க போட்டதுதான் தப்பு. எஸ் குருநந்தன், சொல்லுப்பா. அந்த லெவல் வச்சு பண்றது மட்டும் சொல்லுங்கண்ணா. ஓகே ஃபைன். லெவல்னு நான் சொல்றது வந்து என்னன்னா, இது அவுட்டர்ல இருக்கு, இதுவும் அதே மாதிரி அவுட்டர்ல இருக்கு. கரெக்டா? எஸ்ண்ணா. இந்த பிராக்கெட் 2+3 இன்னர்ல இருக்கு. கரெக்டாப்பா? ஒரு பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கு. கரெக்டா? ஆமாண்ணா. சோ இத வந்து அவுட்டர் பிராக்கெட்னு சொல்லுவியா? ஆமாண்ணா. இதுவும் வந்து அவுட்டர் பிராக்கெட்டா? ஆமாண்ணா. சோ ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்குன்னு நான் சொல்றேன். ரெண்டுமே அவுட்டர் பிராக்கெட். ஓகேண்ணா. ஓகேவா? சோ ரெண்டு அவுட்டர் பிராக்கெட் இருந்ததுன்னா அவுட்டர் பிராக்கெட் கெட்ஸ் எவாலுவேட்டட் ஃபர்ஸ்ட். லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும். ஓகேண்ணா. புரியுதா? குழப்பமா இருக்காப்பா? அதாவது நான் டைப் பண்ணும்போது பிராக்கெட்ல ரெண்டு செட் ஆஃப் பிராக்கெட்ஸ்க்கு வந்து yellowல பிராக்கெட் போட்டிருக்கு, ஒன்னு பிங்க் கலர்ல போட்டிருக்கு. தெரியுதா? நான் 1 மினிட்ண்ணா. ஆனா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இதுல பிங்க் பிராக்கெட் போட்டிருக்கீங்கல்ல, அத செகண்ட்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா விட்டு சொல்லி கொடுங்களேன் உங்களுக்கு. ஓகே, சோ ரைட். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு அவுட்டர் பிராக்கெட் தான் இருக்கு, இன்னர் பிராக்கெட்டே கிடையாது. இப்போ இந்த பிராக்கெட்டும் ஒரே லெவல்ல இருக்கு. ஏன்னா ரெண்டுமே அவுட்டர் பிராக்கெட், உள்ள எதுவுமே இல்ல இல்லையா? ரெண்டுமே அவுட்டர் பிராக்கெட். சோ இததான் நான் ஒரே லெவல்ல இருக்குன்னு நான் சொன்னேன். ஓகேண்ணா. ஓகேவா? சோ இப்போ அவுட்டர் எல்லாமே அவுட்டர் பிராக்கெட் தான், இன்னர் பிராக்கெட்டே கிடையாது. சோ இது கூட எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு பிராக்கெட்டை ரிமூவ் பண்ண ஆன்சர் அதே மாதிரி வருமானா? கிடையாது, வேற மாதிரி வரும். அதே மாதிரி வரதுக்கும் சான்ஸ் இருக்கு, பட் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ இப்போ நான் இந்த பிராக்கெட் நான் போட்டேன்னா யூ சி டூ செட் ஆஃப் yellow கலர் பிராக்கெட்ஸ், ரைட்? தே ஆர் இன் த சேம் லெவல். ரெண்டுமே அவுட்டர் பிராக்கெட். சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டும் அவுட்டர் பிராக்கெட். இப்போ பிளஸ் 8 into 9 அப்படி போட்டேன்னா ஒரே லெவல்ல 3 பிராக்கெட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 into 5 நான் ஒரு பிராக்கெட்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க. 2 into 3 2+3யும் இந்த 2 into 5ம் ஒரே லெவல்ல இருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது இன்னர் பிராக்கெட்ஸ். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோப்பா. அவுட்டர் பிராக்கெட், இன்னர் பிராக்கெட், அவ்வளவுதான். லெவல்ன்றத கூட மறந்துரு. அவுட்டர் பிராக்கெட், இன்னர் பிராக்கெட். சரியா? ஓகேண்ணா. ஓகே, ரோஜா சொல்லுமா. ரோஜா, you raised your hand, right?
எஸ் நிவாஷினி. ஆனா நான் அப்ப கேட்டதுதானா ஃபர்ஸ்ட்ல பிங்க் போட்டிருக்கீங்களா 2+3. ஆ. இப்ப அங்க பிராக்கெட்டே இல்லாம செகண்ட் ஆ. இதுல பிராக்கெட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட முடிச்சிட்டு தான் அந்த நடுவுல இருக்க பிராக்கெட்டுக்கு போகுமா இல்ல நடுவுல இருக்க பிராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குமா? அதாவது அவுட்டர் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். அதுக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணிட்டு அப்புறம் தான் ரைட் சைடு போகும். புரியுதா? ஃபர்ஸ்ட்ல இன்னர் பிராக்கெட் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் தான் பண்ணும் செகண்ட்ல இருந்தா. அதாவது இப்ப இந்த பிராக்கெட் இது ஃபர்ஸ்ட் நான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, இதுல வந்து அவுட்டர் பிராக்கெட் 2 இருக்கு இல்லையா? சோ இந்த அவுட்டர் பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணோம். அப்போ அவுட்டர் பிராக்கெட்டை எவாலுவேட் பண்ணும்போது உள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. சோ உள்ள ஒரு பிராக்கெட் இருக்குன்றப்போ அந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணோம். உள்ள வந்து 3 ஆபரேட்டர் இருக்கு. மல்டிப்ளிகேஷன், parenthesis. இது ஓகே, எனக்கு இது புரியுது. ஆ. இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த 2+3க்கு பிராக்கெட் இல்லாம இருக்கவே இப்ப 9+2+3 இருக்குன்னு வைங்களேன். இங்க பிராக்கெட் இல்லாம இப்ப செகண்ட் இதுல உள்ள 2x5ன்னு போட்டிருக்கீங்கல்ல, இப்ப பண்ணும்போது இந்த லெஃப்ட தான் எடுக்குமா இல்ல இந்த பிராக்கெட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் அவுட்டர் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கும். சோ நவ தேர் ஆர் 3 அவுட்டர் பிராக்கெட்ஸ் இல்லையா? இது ஒரு அவுட்டர் பிராக்கெட், இது அடுத்த அவுட்டர் பிராக்கெட், இது அடுத்த அவுட்டர் பிராக்கெட். அந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்றது முக்கியம் கிடையாது. இப்போதைக்கு பிராக்கெட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. சோ தேர் ஆர் 3 அவுட்டர் பிராக்கெட்ஸ் இல்லையா? தே கெட் எவாலுவேட்டட் ஃபர்ஸ்ட். அந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்றது அந்த பிராக்கெட் குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா? ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எவாலுவேட் பண்ணனும். பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்றது அடுத்து. சரி. பிராக்கெட் குள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம், அடிஷன் இருக்கலாம், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், இட் கேன் பி எனிதிங். பட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் எவாலுவேட். பிராக்கெட் குள்ள பிராக்கெட் இருக்கிறதுனால தான் நான் கேட்டேன். ஓகே. பிராக்கெட் குள்ள பிராக்கெட் இருக்கும்போது அகைன் இப்போ இந்த பிராக்கெட் குள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் டேக்ஸ் த ஹையஸ்ட் பிரையாரிட்டி இல்லையா? ஒருவேளை இது கூட ஒரு பிராக்கெட் இருந்ததுன்னா the bracket gets evaluated first. ஓகேண்ணா. ஆனா இந்த இடத்துல there is no change. போகும். எப்படி இருந்தாலும் left to right தான் போகும். இந்த இடத்துல வந்து there is no change. இப்ப 9x2 க்கு பிராக்கெட் போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டினாலும் ஒண்ணுதான். ஏன்னா இங்க இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், இங்க அடிஷன். இது பிராக்கெட் போடாம இருந்தாலும் 9x2 தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும். பிராக்கெட் போட்டாலும் 9x2 தான் எவாலுவேட் ஆகும். கரெக்டா? ஆமாண்ணா. சோ அதனால இங்க பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்ல. ஆனா பிராக்கெட் போடுங்க. எதுக்காக நான் போட சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். கம்ப்யூட்டருக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஆனா படிக்கும் போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு எனக்கு தெரியணும் இல்லையா? சோ பிராக்கெட் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. தேவையான இடத்துல போடுங்க. அனாவசியமா எல்லா இடத்துலயும் போடுறேன்னு போட வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க கட்டாயமா பிராக்கெட் போடணும். புரியுதா? சந்தியா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? இல்ல நான் நிவாஷினியே தான். எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் பிராக்கெட் லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா. ஓகே, அதுதான் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சுங்கண்ணா. தேங்க்ஸ். ஓகே. சோ இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிராக்கெட் போகும். இந்த பிராக்கெட் எவாலுவேட் பண்ணி முடிச்சிட்டு இந்த பிராக்கெட்டுக்கு போகும். இந்த 3 பிராக்கெட்டையும் எவாலுவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இந்த 3 கன்சிடர் பண்ணோம். அதுல மல்டிப்ளிகேஷன் டேக்ஸ் த ஹையஸ்ட் பிரையாரிட்டி. சோ இத ஃபர்ஸ்ட் முடிச்சிரும். அதுக்கப்புறம் அடிஷன் இல்லையா? சோ இத கால்குலேட் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும், இத கால்குலேட் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும். சோ 3 நம்பரை ஆட் பண்ணிரும். தட்ஸ் வாட் இட் டஸ். சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நீங்க பேப்பர்ல நான் இப்ப போட்ட மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் போட்டீங்கன்னா நீங்க கடைசியா வந்த நம்பர் தான் பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஒரே எக்ஸாம்பிளோட நிப்பாட்டிடாதீங்க. டேக் 4 or 5 எக்ஸாம்பிள். நீங்க 10 போட்டாலும் தப்பு கிடையாது, 10 எக்ஸாம்பிள் எடுத்து போட்டாலும் தப்பு கிடையாது. நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. சொல்லுப்பா அமீர். அண்ணா ஒரே லைன்ல இப்ப சேம் ப்ரையாரிட்டி உள்ளது கண்டினியூஸா சிம்பிள்ஸ் இருந்தா லெஃப்ட் டு ரைட் தான் பார்க்கணும். ஆமா. சோ இப்போ j ஈக்குவல் டு 1 into 2 into 3 into 4 divided by 5 into 6 into 7 இப்படி போட்டனா லெஃப்ட் டு ரைட் தான் எவாலுவேட் ஆகும். ஏன்னா எல்லாமே ஒரே ப்ரையாரிட்டி தானே. மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒரே ப்ரையாரிட்டி தான். ஓகேண்ணா. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்.
இப்ப என்ன வரும்? பிரிண்ட் ஜே போட்டா என்ன வரும்? 2. டூ. ஓகே, 2 தான் வருதான்னு பாத்துக்கிறேன். 2 தான் வருது. குட். ஸோ 2.0 ஏன் வருதுன்னா, நான் இங்க சிங்கிள் அடிஷன் போட்டிருக்கேன்ல, அதனால வந்து 0.0 ஆட் ஆகும். ஸோ இப்போ உன் கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிச்சாப்பா? சேம் ப்ரையாரிட்டியில இருந்ததுன்னா லெஃப்ட் டு ரைட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். 2 into 3 6, 6 divided by 6 1, 1 into 2 2. எஸ்ண்ணா. ஓகேவா? ஆனா நான் ஆக்சுவலி போடணும்னு நினைச்சது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 2 into 3 divided by 6 into 2. அதாவது 6 divided by 12 தான் நான் போடணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா நான் இந்த மாதிரி போட்டதுனால எனக்கு தப்பான ஆன்சர் வருது. அப்போ பிராக்கெட்டை கரெக்டா போடணும், இல்லைன்னா நமக்கே கன்ஃபியூஷன் வரும். நான் போடணும்னு நினைச்சது இது, ஆனா நான் தப்பா போட்டேன். இப்ப ஆன்சர் வேற மாதிரி வரும்ல. முன்னாடி வந்து மல்டிப்ளை பை 2 வந்து நியூமரேட்டர்ல இருந்தது, இப்ப மல்டிப்ளை பை 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. both are different இல்லையா? now we get a completely different answer 0.5 which is right. so நீங்க சேம் ஆபரேட்டர் போடுறீங்கன்னா, நடுவுல ஏதாவது டிவிஷன் போட்டீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட் போடுறது நல்லது. இல்ல நான் இந்த ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஆன்சர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா பிராக்கெட்டை நீங்க கட்டாயமா இப்படி போட்டுருங்க. பிராக்கெட்டை கட்டாயமா இப்படி போட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கே கன்ஃபியூஷன் வரும். இல்லையா, பிராக்கெட் போட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா, இந்த மல்டிப்ளை பை 2 இருக்குல்ல, அதை முன்னாடி போட்டுருங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். லைன் நம்பர் 14 லைன் நம்பர் 15 ஒண்ணுதான். ஆனா நான் எப்படி எழுதியிருக்கேன்றது டிஃபர்ஸ் இல்லையா? நான் டிவைட் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நான் ஃப்ரண்ட்லயே கொண்டு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் டிவைட் பண்றேன். பிராக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சோ நீங்க எழுதும் போது கிளாரிட்டியா எழுதிக்கோங்க. டிவிஷன் இருந்ததுன்னா ஆல்வேஸ் ரைட் இட் அட் த எண்ட், இல்லைன்னா யூஸ் பிராக்கெட்ஸ். இல்லைன்னா நமக்கே குழப்பம் வரும். பேப்பர்ல எழுதி பார்க்கும்போது நமக்கே குழப்பம் வரும். ஏன்னா நம்ம யூஸ்வலி மேக்ஸ்ல அந்த மாதிரி போட்டு போட்டு பழக்கிட்டோம். அதனால டிவிஷன் வந்ததுன்னா யூஸ் பிராக்கெட்ஸ். வேற எங்கெங்கெல்லாம் இஃப் யூ திங்க் பிராக்கெட் போடுறது வந்து புரியும்படியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பிராக்கெட்ஸ். எனி கொஸ்டின்ஸ்? No,